5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வெந்திருக்கா பார்ப்போம். கேபேஜ் மசாலாவுக்கு செய்ய தேவையான பொருள்: உப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் தனியா பவுடர். இதுதான் மசாலா. வெங்காயம் தேவையில்லை, வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. வெறும் ஜீரகம், மிளகாத்தூள், மஞ்சள், தனியாத்தூள், உப்பு. இதுதான். இதுக்கு எப்படி தாளிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலா. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க. அதுக்கு இந்த மாதிரி நல்லா மெலிசாக அரிஞ்சால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அரிஞ்சிருங்க. ரொம்ப தின்னாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் மீடியமாக சீவிருங்க. இந்த மாதிரி இப்படி அரிஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. கண்டிப்பாக அதுக்கு நெய் 1 ஸ்பூன் ஊற்றணும். அப்போ தான் அது இந்த மசாலா போடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் நெய் போடணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த எல்லா மசாலா தூளையும் இந்த மசாலா தூள்லாம் நம்ம கொட்ட போகிறோம் அதில். ஏன்னா அப்புறம் தீஞ்சிரும். அதனால் சிம்மில் வைக்கணும். கொஞ்சம் வாசனை வர நல்ல ஃப்ளேவர் நல்லா வரும், வாசமாக. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாகிடுச்சின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தூள்லாம் போடலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அந்த சீரகம் வாசனை வரும் நல்லா நெய்யோட. இப்போ நல்லா வாசனை வருது. இந்த டைமில் நம்ம கேபேஜ் போட்டுடணும். கோஸை வெட்டி வச்சதை போடணும். ஏன்னா அதில் ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டுட்டதுனால வெறும் காய் தான் இப்போ போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சூடு வந்த உடனே தண்ணி ஊற்றணும். இப்போ ஊற்றக்கூடாது. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வெந்திருக்கா பார்ப்போம். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ கேபேஜ் மசாலா ரெடி. இது சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வெங்காயம் தேவையில்லை, வெறும் மசாலா தூள் தான். கொஞ்சம் நெய், 1 ஸ்பூன் நெய் போட்டு தாளிக்கணும், அவ்வளோதான். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள்.